நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம், ஒரு பதட்டம், ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் லைஃப் ஒரு ஸ்டேஜ்லேருந்து பல ஸ்டேஜஸ் மாறி இருக்கலாம். ஆனாலும் மனசுக்குள்ளே இருக்க அந்த பயமோ, பதட்டமோ, குற்ற உணர்ச்சி அதில் மட்டும் எந்த மாற்றமே இல்லையே, ஏன் இப்படி, ஏன் அது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். சரி, இந்த பயமோ, பதட்டமோ, குற்ற உணர்ச்சியோ ஏன் குறையவே மாட்டேங்குது? வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்தும் ஏன் இது மாற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். லாஜிக்காக நீங்கள் நிறைய அது காரணங்கள் கூட யோசிச்சுருந்துருக்கலாம். இதுக்கு காரணமே இல்லையே, இல்லை அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோமே, ஏன் திருப்பி திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பயமோ, பதட்டமோ, குற்ற உணர்ச்சி இது மாதிரியான பல இமோஷன்ஸும் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், இது மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அதுக்கு லாஜிக்கல் சென்ஸ் இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த இமோஷன்ஸை திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். சரி, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அது காரணத்தை ஆராய்ச்சி பண்ணி, நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் தைரியமாக இருக்கணும், நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய நீங்கள் உணர்வுகளை நீங்கள் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பயம் வரப்பெல்லாம் பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டைவர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு கோவமோ, ஒரு குற்ற உணர்ச்சியோ ஏதோ வந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ரஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்குவோன்னா நம்ம மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. ஈவன் ஒரு அழுகை வந்தால் கூட அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு வர்ற அழுகையை கூட கட்டுப்படுத்துகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிக்காட்டாமல், அதாவது ப்ராப்பராக நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு தடவையும் உங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் கட்டுப்படுத்திக்கிட்டே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆழ் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சு போயிடும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்தாலும் நீங்கள் உடனே இங்கே ட்ரிகர் ஆகிடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுக வரும். எல்லாரும் கேட்பாங்க, இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு ஏன் வருத்தப்படுற, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு ஏன் அழற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட்ஸ், உங்களுடைய மனதில் இருக்கிற உணர்வுகள் வெளியில் வர்றதுக்கான ட்ரிகர்ஸ். ஸோ அப்படின்னா இந்த உணர்வுகள் எல்லாமே ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்குன்னு தானே அர்த்தம். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணர்வுகளை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். சரி, இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார பயமோ, பதட்டமோ, குற்ற உணர்ச்சியோ இதெல்லாம் வர்றப்போ கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்களுடைய மூச்சை கவனிங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இந்த மெடிடேஷனை செய்யுங்க. இதுக்கு பேர் ஹோஓபோனோபோனோ மெடிடேஷன். இது ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் ப்ராக்டிஸ். இதில் இருக்கிறது 4 சென்டென்சஸ். அதாவது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 பவர் பேக்டு சென்டென்சஸ். இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஒன்லி த்ரூ ரெப்படிஷன். திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய செய்ய அது உங்களுடைய ஆழ் மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த உணர்வுகள் உங்கள் மனசில் வர்றப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த ஹோபனோபோனோ மெடிடேஷனை சொல்ல சொல்ல ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு இந்த உணர்வுகளை நினச்சி நீங்கள் சொல்ல சொல்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணும். அதாவது இந்த உணர்வுகள் எனக்கு தேவையில்லை, இந்த உணர்வுகள் என்னை விட்டு ரிலீஸ் ஆகட்டும், இந்த உணர்வுகள் என்னை விட்டு வெளியில் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு இந்த ஹோபனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ரெப்படிஷன் மூலமாக அது அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உங்களுடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கிற இந்த உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்னாகும் அப்படின்னு சொன்னால் நாளடைவில் இதை ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது அடிக்கடி வர்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பயமோ, பதட்டமோ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதோட இன்டென்சிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே வருதோ அதோட இன்டென்சிட்டி, அதோட வலிமை அதுவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எப்பெல்லாம் நீங்கள் மனசில் பயமோ, பதட்டமோ, கவலையோ ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, அதை நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மெடிடேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பெல்லாம் அந்த உணர்வுகள் வருதோ இந்த மெடிடேஷனை சொல்லுங்கள். இது உடனே இன்றைக்கி சொல்லி நாளைக்கு சரியாகணும் கிடையாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெஜிஸ்டர்ஸ் எவ்ரிதிங் பை ரெப்படேஷன். அதனால் இது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நாளடைவில் உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற உணர்வுகள் ரிலீஸ் ஆகும்.
உங்கள் மனம் பயம், பதட்டம் இல்லாமல் நார்மலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷமான, சக்ஸஸ்ஃபுல்லான, மன நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.